இந்த உலகத்துல பெரும்பாலும் நம்ம பார்த்தா யாரு தவறான காரியங்களை செய்கிறார்களோ அவங்கெல்லாம் நல்ல செழிப்பான நிலையில இருக்கிறது நீங்க பாக்குறீங்க பெரும்பாலும். அதுக்காக வேண்டி நல்லவங்க எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. நல்லவர்கள்ட்டையும் எல்லா செல்வத்தை கொடுத்துருக்கிறான். ஆனா அதிகமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா நேர்மையா சம்பாதிக்கிற ஆளை விட நேர்மை இல்லாம சம்பாதிக்கிறவருக்கு வருமானம் அதிகமாக தான் இருக்குது. அனுமதிக்கப்பட்டதை மட்டும் வியாபாரம் பண்றவரை விட தடுக்கப்பட்டதை வியாபாரம் பண்றாருன்னு வைங்க, அவருக்கு கொஞ்சம் கூட தான் கிடைக்கும். கரெக்டான சரியான அளவு நிறுவையில வியாபாரம் செய்யறவரை விட அளவு நிறுவையில குறைவு செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு லாபம் அதிகமாக தான் கிடைக்கும். அப்ப லஞ்சம் ஊழல் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தாறுமாறு அவங்களுடைய செல்வம் வளர்ந்து கொண்டே போகிறது. அதே நேரத்தில் நம்ம ஒழுங்கா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், யாரை ஏமாத்தக்கூடாது, ஒரு யாசகம் கூட கேட்கக்கூடாது, பிச்சை வாங்கக்கூடாது, இப்படின்ற மாதிரி ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு வாழும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. பெரும்பாலும் இப்படி நெறிமுறையா வாழ்ந்து கூட செல்வந்தர்களா இருக்கிறாங்க. ஒழுங்கான முறையில் வியாபாரம் செய்தவர்கள் கூட வசதி படைத்தவர்களா இருக்கிறாங்க குறைந்த அளவில். அதிகமான பேரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா சரியான முறையில் நடக்கக்கூடியவங்க உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறது தான் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில ஏன் இந்த நிலைமை ஏற்படுது? அப்ப கெட்டவன்லாம் நல்லா இருந்து நல்லவன்லாம் கெட்டதா இருந்தா என்ன நியாயம் என்கிற மாதிரியான ஒரு கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது. இதுக்கு இஸ்லாம் பலவிதமான விடைகளை வைத்திருக்கிறது. முதலாவது நம்ம விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, உலகத்தில் எந்த மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் யார ரொம்ப 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 உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ, பொருளாதாரத்தில் நல்ல வசதி, உலகத்தில் அவர் தான் வசதியான ஆளு, இந்த நாட்டில் அவர் தான் வசதியான ஆளு, நம்ம ஊர்ல அவர் தான் வசதியான ஆளு என்று நம்ம சிலரை முடிவு செஞ்சு வச்சிருப்போம். அந்த மாதிரியான ஆட்களை எடுத்துக்கொண்டால் கூட காசு தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குமே தவிர குறைய இல்லைன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நீங்க விளங்கிக் கொள்ளணும், அவங்கள்ட்ட ஒரு 10% மைனஸ் இருக்கும். 90% அல்லாஹ் எல்லாம் பரக்கத்தா கொடுத்துறான். ஆனால் 10% என்ன செய்யறான்னு கேட்டா எல்லாருக்கும் தான் குறைய வைக்கிறான். காசை குறைச்சவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற குறைகள் இல்லாம இருப்பாங்க. காசு அல்லாஹ் குறைச்சிருப்பான், உடல் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. காசு அதிகமா இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்காது. இப்ப சமமா போச்சா, பேலன்ஸ் ஆயிடுச்சுல. ஆனா நம்ம எதை மட்டும் பாக்குறோம்? இந்த காசு மட்டும் தான் பாக்குறோம். பணம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒண்ணுதான் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளவோ கோடீஸ்வரர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கிட்னி வேலை செய்யாது, குடிக்கிற தண்ணீரை அந்த உடம்பை வெளியேற்றாது. மிஷின் வச்சு முதல்ல ஊசி போட்டு வெளியேற்றுவாங்க, அப்புறமேல மிஷினை வச்சு என்ன செய்யணும், டயாலிஸ் பண்ணி தான் அந்த சிறுநீரை வெளியேற்றணும், இல்லைன்னா செத்து போயிடுவாரு. அப்ப அவ்வளவு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு அவர் குடிக்கிற தண்ணீரை அவருக்கு வெளியேற்ற முடியலன்னு ஆக்குறான. அப்படி இல்லாம நம்ம இப்படி வச்சிருக்கான்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறை குறையா? ஆனா நம்ம எதை மட்டும் பாக்குறோம்? வெறுமனே காசு, பணம், காரு, வீடு, பங்களா, தோட்டம், துறவு இது இருந்துச்சுன்னா அவருக்கு மேல அல்லாஹ் நிறைய அருள் புரிஞ்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். இதை எடுத்துட்டான்னு சொன்னா அவருக்கு அருள் இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால நம்ம நினைச்சு பார்க்கணும், எந்த ஒரு மனிதரை எடுத்து பார்த்தாலும் சரி அவர்கள்ட்ட என்ன இருக்காது? 100% நிறை இருக்காது. நீங்க எதுக்கு நீங்க காசு இல்லைன்னு நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரி நோய் இருக்குதுன்னு அவர் கவலைப்படுவாரு, பொண்டாட்டி சரியா இல்லையேன்னு கவலைப்படுவாரு, புள்ள சரியா இல்லையேன்னு கவலைப்படுவாரு, அல்லது புள்ளையே இல்லைன்னு கவலைப்படுவாரு. அந்த இடைஞ்சல் பண்றாங்கல்ல, இவன் இடைஞ்சல் பண்றான, தொந்தரவா இருக்குத, ரைடு விடுறாங்கல்ல, அவங்க கை கட்டி நிக்க வேண்டி இருக்கு, இப்படி ஏதாச்சும் ஒரு விவகாரத்தில் அவருக்கு என்ன இருக்குது? மனக்குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நீங்க என்ன எப்படி இதுக்கு இஸ்லாம் என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு கேட்டா, உனக்கு மட்டும் குறைன்னு நீ நினைக்கிற, உன்னைய மட்டும் குறையா வச்சு அவனை மட்டும் நிறைய வச்சிருந்தா தான் நீ என்ன செய்யலாம்? என்னங்க இப்படி அநியாயமா இருக்கு நீ கேட்கலாம். ஆனா நான் எப்படி பண்ணிருக்கிறேன்? குறைகளையும் நிறையும் கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு 90% நிறைவு இருக்கும், ஒரு 10% குறைவு இருக்கும். அந்த குறைவு என்ன குறை என்பது அல்லாஹ் ஒரே மாதிரி ஆக்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா குறை வச்சான்னு வைங்க, அது உலகம் இயங்காது. உலகம் இயங்குறதுக்காக வேண்டியும் இறைவனை சார்ந்தே மனுஷன் இருக்கணும். நான் கேட்கிறேன், எதுவுமே குறை இல்லை, அப்புறம் துவா எதுக்கு? அல்லாட்ட இது கேட்கணும், அல்லாட்ட நம்ம ஏன் மன்றாட போறோம்? நம்ம நரகத்து கொல்லிக்கட்டே ஆயிடுவோம். எதையாச்சும் ஒண்ணு வைத்த வழின்னு இருக்கு ஒருத்தனுக்கு, எல்லா வைத்த வழியை போக்கு, எல்லா பிள்ளை சரியில்லை, யாரா பிள்ளைய கொடு, இப்படி என்னத்தையாவது ஒண்ணு நீங்க இறைவனை சார்ந்து நிக்கணும்னு சொன்னா
ஏதாவது ஒரு குறைபாடுகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டும். இந்த குறைபாடுகள்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, காசு பணம் குறைகிறத விட வேற விஷயங்கள் குறைவதுதான் ரொம்ப கேடானது. நம்ம வெளி பகட்டுக்கு தான் அது உதவுமே தவிர, ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது காசு குறைஞ்சா உங்களுக்கு என்ன? ஆரோக்கியம் நல்லா இருக்குது, காசு குறைய இருக்குது. இப்ப எது நமக்கு தேவை? ஒரு கோடீஸ்வரன் போய் கேளுங்க, அப்ப கிட்னி அவனுக்கு போயிருக்கும். இந்த கிட்னிக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறியா, கிட்னி தர்றேன்னா 2 கோடி ரூபாய் தந்துருவான். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நம்மகிட்ட இருக்க ஒரு கிட்னியுடைய மதிப்பு 2 கோடி ரூபாய். அதான் அர்த்தம். அவன் 2 கோடி ரூபாய் தந்து வாங்க ரெடியா இருக்கிறானே, 10 கோடி ரூபாய்க்கு தான் கிடைக்கும், அது வாங்குவான். ஏன்? அப்ப நமக்கு அவன் பழுதாகி போச்சு, அந்த சாமான் கிடைக்காது. கண்ணு போச்சு, கண்ணு 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் கண்ணு கிடைக்கும் இருக்கு மார்க்கெட் நிலவரம். ஒரு பேச்சுக்கு கண்ணு 2 போயிடுச்சு, 5 கோடி ரூபாய் கொடுத்தா தான் கண்ணு கிடைக்கும் இருக்குது. 5 கோடி ரூபாய் கொடுத்த அந்த கண்ணை வாங்குவானா வாங்க மாட்டானா? வாங்குவான்ல. அப்ப உனக்கு கண்ணு நல்லா இருக்கு, 5 கோடி ரூபாய் இருக்குல்லப்ப, நீயா சோத்துக்கு இல்லைன்னு கஷ்டப்படுற? உனக்கு கண்ணு அழகா வச்சிருக்கிற, 5 கோடி ரூபாய் கையில இருக்கு நினைச்சிட்டு போ. கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கு, பிளட் சுத்தமா இருக்கிறது, அப்படி நினைச்சுக்கிட்டு போனோம்னு சொன்னா இந்த குறைகள் குறையாக தெரியும். இறைவன் யாருக்கு அநீதி இல்லை. லா எதிரிமுன் ஆசை செய்ய, மனிதனுக்கு அல்ல அநியாயமே செய்ய மாட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்ல அநியாயம் பண்ணிவிட்டான், அவனுக்கு நல்லா கொடுத்தான், எனக்கு கொஞ்சம் கொடுத்தான் நீ நினைக்கிற. அவனுக்கு தான் அவனுடைய தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா இதுல எல்லாம் அக்கறை பச்சை மாங்கல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பழமொழி இருக்கு பாத்தீங்களா? அது வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தக்கூடியது. இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தா இது மாதிரி தான் அதுவும் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நிக்கிறவங்க, அந்த பக்கம் பார்த்தா பச்சை பசேர்னு தெரியும், இதே மாதிரி தான் அதுவும் இருக்கு. என்ன இப்ப கிராஸ பாக்குறதுனால, இப்படி பார்வை பாக்குறதுனால, இப்படி பார்த்தா மண்ணெல்லாம் தெரிஞ்சிடும், இடைவெளியெல்லாம் தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா பச்சை மட்டும் தான் தெரியும். அதனால இங்க இருந்து பார்க்கும்போது போக போக பச்சை பச்சேன்னு இருக்குமா, அங்க போய் பார்த்தா இது மாதிரி தான் அதுவும் இருக்கும். அவன் பார்ப்பான், அங்க இருந்து நம்ம இருக்கிற இடத்த பார்ப்பான், அங்க ஒரு இங்க ஒரு புல்லு தான் இருக்கு. ஆனா அங்க இருந்து பார்த்தா என்ன செய்யும்? பச்சை பசேல்னு கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, இக்கரையில இருந்து பார்த்தா அக்கறை பச்சையா தெரியும், அக்கறையில இருந்து பார்த்தா இக்கரை பச்சையா தெரியும். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான 2 நிலத்தில இது இங்க இருந்து பார்த்தா அது பச்சையாகும், அங்க இருந்து பார்த்தா இது பச்சையாகும், தெரியுதா இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு ஏழை ஆரோக்கியமா உள்ளவனை பார்த்துட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரன் குறைபாடு இருக்குவான், அவன் ஏங்குவான். நல்லா இருக்கான், இவன்லாம் திங்கிறான், நம்ம வேலைக்காரன் இந்த போடு போடுறானு, நம்மளுக்கு இறைச்சி திங்க கூடாதுங்கிறாங்களே, நமக்கு கொழுப்பு சேர்க்க வேணாங்கிறாங்களே, நமக்கு என்ன சேர்க்க கூடாதுங்கிறாங்களே, நம்ம கேழ்வரகு ரொட்டியை சாப்பிட சொல்றாங்களே, நம்ம வீட்டு வேலைக்காரன் பிரியாணி போட்டு வெட்டுறானே, அப்ப அவன் எங்க வேணா இல்லையா? அவ்வளவு காசு இருக்கக்கூடிய அவன் என்ன நினைக்குவான்? அவன் அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு அதை திங்காத இது திங்காதமா, அவன் வீட்டுல உள்ளவன் என்ன செய்வான்? எல்லாரும் வேலைக்கு வரலாம் திம்பான், இவன் பார்த்துட்டு இருக்கானு. என்னத்துக்கு சம்பாரிச்ச நீ? அதுக்கான காசு குறை சொல்லல, ஏதாவது ஒன்று அல்லாட்ட கொடுத்துருப்பான். எவனுக்கும் 100% கொடுக்கவே இல்லை யாருக்கும். உலகத்துல ஒரு மனுஷனை கொண்டாந்து இவருக்கு ஒரு குறை இல்லைன்னு காட்டுங்க பார்ப்போம். அப்ப எல்லாருக்கும் அல்லாஹ் குறைய கொடுத்திருக்கும் போது நீங்க காசை மட்டும் பெருசா நினைக்கிற? அல்லாஹ் உன்னை கொடுத்தா உன்னை எடுத்துட்டு உன்னை கொடுக்கறான், அப்படி நினைக்கிறேன். உன்னை எடுத்துட்டானா நிச்சயமா அந்த குறை இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு புரிந்து கொண்டோமையானால் இதுல என்ன வராது? பணங்காசு கம்மியா இருக்கிறதுனால பணக்காரர்கள் மேல கோபமும் நமக்கு வராது, அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு ஏக்கமும் வராது, பொறாமையும் வராது. வரலன்னா போதுங்கிற மனசு தன்னால வந்துடும். எதனால போதும்ன்ற மனசு வரமாட்டேங்குது? 10ல நீ நினைக்கிறனால வரமாட்டேங்குது. அதை விட 4 நல்லா இருக்கிறேன் அப்படி நினைச்சு பாரு. மற்றவர்களை விட நம்மை பணம் இல்லாதவர்கள் நினைக்கணும் நம்ம தான் நல்லா இருக்கிறோம், நமக்கு எத்தனை வகையில் அல்லாஹ் நிம்மதியை தந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இதான் அதுக்கு ஆன்சர், மருந்து. அதனால எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து குறைகளோடு நிறைகளோடு படைத்திருக்கிறான். குறைகளை மாத்தி மாத்தி வைக்கிறான். ஏன்? இந்த உலகம் இயங்குறதுக்கு தேவை. இந்த உலகம் நான் கேட்கிறேன், இவ்வளவு டெவலப்மெண்ட் உலகத்தில் வந்திருக்குத, இந்த டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் எது காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த குறை தான் காரணம். ஒருத்தன் கண்ணு இல்லாம ஒருத்தன் நல்லா படைச்சிருக்கானா, அப்ப என்ன செய்யறாங்க? கொஞ்சம் பேரு இந்த கண்ணு பார்வைக்கு என்ன செய்யலாம் ஆராய்ச்சி பண்றான். இந்த கண்ணு அதை வச்சு அவனுக்கு சோறு, அவனுக்கு வயிற்று, அவனுக்கு பொழப்பு நடக்கிறது. சில பேருக்கு நோயை படிச்சிடறானா, வயிற்று வலி படிச்சிடறானா, வயிற்று வலிக்கு என்ன செய்யலாம்னு கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்றான். அது போய் படிக்கிறான், அதை தொழிலாக்குறான், அதை வியாபாரமாக்கி அவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி ஒரு கை முறிஞ்சு போச்சா, எலும்பு முறிவை சரி பண்ணுவது எப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன ஆராய்ச்சி பண்ணி அதுல அவனுக்கு குழப்பம் ஓடும். அல்லாஹ் வந்து இந்த குறைகளை வச்சதுனால உன் குறைக்கு நான் வேலை செய்யறேன், என் குறைக்கு நீ வேலை செய்ய, இதுலதான் ரன் ஆகுது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி ஹக்கீம்னு சொன்னா, அவன் வந்து இந்த குறைகளை அப்படி பரவி வச்சுட்டானா அது தன்னால நடந்துகிட்டு இருக்கு வேலை. அவன் என்ன செய்யறான்? சுயநலத்தோட செஞ்சுட்டு போயிடறான். எல்லாரும் கண்ணு நல்லா தெரியுதுன்னு வைங்க, கண்ணை பத்தி வேணா ஆராய்ச்சி பண்ணுவானா? ஒருத்தனுக்கும் குருடனே இல்லை.
இதை பத்தி எவனாவது ஆராய்ச்சி பண்ணுவானா? ஆராய்ச்சி பண்ணலன்னா இந்த கண்ணை அடிப்படையா வச்சு சம்பாதிக்கிறவங்க என்ன ஆகுறது? செத்து போயிடுவான்ல. அது மாதிரி எல்லாருக்கும் குணமே இல்லை, எல்லாரும் கைகால் நல்லா இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பிழைக்கணும் 1,00,000 பேர் இருப்பான்ல. இந்த கைகால் ஊனங்கிறத வச்சுக்கிட்டு எலும்பு கட்டு போறேன், அது போறேன், மருந்து போறேன், இது போறேன், எத்தனை வகையான வைத்தியங்கள் இருக்கா இல்லையா? அவன்லாம் இப்ப என்ன பண்ணுவான்? அவன் சாப்பிடணுமா இல்லையா? அவன் சாப்பிடறான் 4 பேர் கை ஊனமா தான் இருக்கணும். அப்பதான் அதுக்குன்னு ஒருத்தர் இறங்கிக்கிட்டு நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு வருவான். அது மாதிரி வந்து பல விஷயங்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லாரும் வாழ்வதற்காக வேண்டிதான் ஒவ்வொருத்தட்டையும் ஒருத்தர் காசு குறைச்சு போடுறான். காசுல வித்தியாசப்படுத்தாட்டி நம்ம வேலை செய்வோமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காசு. ஏன் நம்மகிட்ட வேலைக்கு வருவான்? நானும் என்கிட்ட கோடி ரூபா, உன்கிட்ட கோடி ரூபா. நான் ஏன் உன் வீட்டுக்கு வேலைக்கு வர்றேன், நீ ஏன் என் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற? அப்ப என் வேலையை நான் தான் பார்க்கணும்னா பார்க்க இயலுமா? ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வேலையை அவனே பார்த்துக் கொள்ளணும் என்கிற நிலை இருந்தால் உலகம் இயங்குமா? இயங்காது. இப்ப உலகத்துல எல்லாரும் கோடீஸ்வரன் வச்சுக்கிறோம் பேச்சுக்கு, எல்லாருக்கும் ஒரு 50-50 கோடி ரூபா இருக்குது. இப்ப என்ன ஆகும் உலகம்? நம்ம வீட்டுல கூட்டணுமா? நம்ம தான் எடுத்து கூட்டணும். ஏன் ஒருத்தர் போய் கூப்பிட, நான் 50 கோடி, நீ 50 கோடி, நான் ஏன் உன் வீட்டை வந்து கூட்டணுமாடா? இல்லையா? வெள்ளை அடிக்கணும். நான் ஏன் வெள்ளை அடிக்கணும்? நீ வச்சுக்கிற 50 கோடி என்கிட்ட இருக்கல, நீ உனக்கு அடிச்சுக்க, நான் எனக்கு அடிச்சுக்கிற முடியுமா? இது நம்மளே வெள்ளை அடிச்சு, நம்மளே சுத்தம் பண்ணி, நம்மளே நெல் மிஷின்ல அரிசி ஆக்க வேண்டியிருக்குது, நம்மளே விவசாயம் பண்ண வேண்டியிருக்குது. வாங்க நம்ம வீட்டில் நடவுக்கு வாங்க. நடவுக்கு நான் ஏன் வரணும்? என்கிட்ட 50 ஏக்கர் இருக்குல்ல, உங்ககிட்ட 50 ஏக்கர் இருக்கிற மாதிரி என்கிட்ட 50 ஏக்கர் இருக்குல்ல, நான் ஏன்டா உன்கிட்ட விலைக்கு வர்றேன்? அப்ப என்னவாகும்? எல்லாம் செத்து போயிருவோம். என்ன நடக்கும்னு கேட்டா, 50 ஏக்கரை வச்சிருப்போம், விவசாயம் பண்ண இயலாது. வீடு வச்சிருப்போம், வெள்ளை அடிக்க இயலாது. சட்டை போடுறது சட்டை வேணுமே. அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தன் பஞ்சு உற்பத்தி பண்ணணும், ஒருத்தன் நூல் உற்பத்தி பண்ணணும், ஒருத்தன் அதை வந்து துணியா நெய்யணும், ஒருத்தன் வெட்டணும், ஒருத்தன் தைக்கணும். இவ்வளவும் சேர்ந்தாதான் சட்டையாகும். நம்ம என்ன செய்யணும்? சட்டை வேணும், வா சட்டை ஒண்ணு. நான் என்ன உனக்கு தரணும்? என்கிட்ட ரூபா உன்கிட்ட ரூபா இருக்குல்லடா, நான் என்ன உனக்கு தச்சு தரணும்னு கேட்பானா இல்லையா? அப்ப இந்த குறைகள் வந்து இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் ஹக்கீம் நுணுக்கமா. சில பேர் அல்லாஹ் குறை சொல்ல பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய பிளஸ்ங்க தான் இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளன் என்பதற்கு பாயிண்ட் தான் இருக்கிறது. இந்த உலகம் இயங்கணும் என்று சொன்னால் இப்படி இருந்தா தான் இயங்கும். இல்லைன்னா படைச்சு அர்த்தம் இல்லாம செத்து போயிடும். அப்படியே செத்து போயிடுவான். யாரும் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், யாரையும் யாரும் சார்ந்து இருக்க மாட்டான், யாருக்கும் எந்த வேலையும் கிடைக்காது, வேலைக்கு போகவும் மாட்டான். இப்ப என்னவாக? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அது முடிஞ்சு போயிடும். இப்படிலாம் மனிதன் வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாருக்கும் சமமாக்கிட்டான்னு வைங்க, நாளைக்கு உலகம் முடிஞ்சு போய் ஒரு வாரத்துக்கு இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு தாங்க இருக்கிற அரிசி பருப்பு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? ஒரு வாரத்துக்கு வண்டி ஓடுமே தவிர நாளைக்கு எல்லாருக்கும் 100 கோடி ரூபாய் வச்சுக்க, எல்லாருக்கும் 100 ஏக்கர் வச்சுக்கன்னு சொல்லி எல்லாம் தந்துட்டான்டா, ஒரு வாரத்துக்கு இருக்குமா உலகம்? இருக்காது. அப்ப நம்ம நினைக்கணும், இந்த குறைபாடுகளை அல்லாஹ் வைத்திருப்பது வந்து இந்த உலகம் ஒருவரை ஒருவர் குறை இருந்தா தான் சார்ந்து இருக்க முடியும். குறை இல்லாட்டி நம்ம யாரையும் சார மாட்டோம், நம்மளா இருந்துகிட்டு போயிருவோம். சார்ந்துதான் இருக்கணும். எல்லாரையும் சார்ந்து இருக்கிறோம். ஒரு வியாபாரி வாங்குற மக்களை சார்ந்து இருக்கிறான், மக்கள் வந்து வியாபாரியை சார்ந்து இருக்கிறான். அவனுக்கு வேண்டிய முளவாய் அவனை உற்பத்தி பண்ணிக்கிற இயலாது. ஒரு கடையில தான் போய் வாங்கணும். அவன் கடைக்காரன் சோறு திங்கிறதுக்கு அதை வித்து தான் சோறு திங்கணும். அப்ப இவனை சார்ந்த அவனை சார்ந்த இவன், நோயாளியை சார்ந்து டாக்டரை சார்ந்து நோயாளி, எல்லாம் ஒருத்தர் பிழைக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கான். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த பொருளாதார குறைவு என்பது நீ பொருளாதாரம் மட்டும்தான் பாக்கியம் நினைக்கிறிய, அந்த நோயினால வர்றது பாக்கியம் அது மட்டும் இல்ல. கண்ணு பாக்கியம், காது பாக்கியம், மூக்கு பாக்கியம், பல்லு பாக்கியம், வாய் பாக்கியம், கை பாக்கியம், கால் பாக்கியம், உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் பாக்கியம், தசைகள் பாக்கியம், ரத்தம் பாக்கியம், இதயம் பாக்கியம், கிட்னி பாக்கியம், எல்லாம் பாக்கியம். குடல் கூட பாக்கியம் தான். போட்ட செமிக்க மாட்டுக்கு எத்தனை பேருக்கு வேப்பம் விட்டுக்கிட்டே கிடக்கிறான். இவ்வளவு சாப்பிட்டு விட்டு செமிக்க மிஷின் நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாமே பாக்கியம் தான். அப்ப இவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் அள்ளி தந்து, மனைவி பாக்கியம், பிள்ளைகள் பாக்கியம், அவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது. அதுல அல்லாஹ் நினைச்சிட்டான், இதை கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு மத்த தந்திருக்கிறான்னு நினைச்சு பாரு, போதுங்கிற மனசு வந்துருமா வராதா? போதும், கஷ்டம் இல்லை அப்படின்னு வந்துடும். அதனால நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்? உலகத்துல எல்லாருக்கும் குறை இருக்கிறது. நம்ம பணக்குறையை மட்டும் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏற்கனவே இந்த ஆயத்தை வாசி காட்டிருக்கிறோம். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? சோதிச்சு பார்க்கிற விதமாக அவனுக்கு ரிஸ்க கொடுத்துட்டான்னு சொன்னா, யகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்திட்டாங்கிறான். ரிஸ்கில் மட்டும் தான் பார்க்கறான். கண்ணா நல்லா கொடுத்தா இறைவன் கண்ணியப்படுத்துறான்னு சொல்ல மாட்டேங்கிறான். காலு நல்லா வச்சிருந்தா இறைவன் நல்லா வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான். கை நல்லா இருக்குன்னு வைங்கிற, எப்படிப்பா இருக்கிற? ஆமா இருக்கிறேன்.
அப்படிமா காசு மட்டும்தான் பாக்கியம்னு இவன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மா இதா மபத்தலாஹு கதராலேஹி ரிஸ்கஹு, அவனை சோதிக்கிற விதமாக ரிஸ்கை அல்லாஹ் குறைச்சிட்டான்னு சொன்னா, செல்வத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டான் என்று சொன்னால் ஃபயகூலு ரப்பி அஹானன், இறைவன் என்னை வந்து கேவலப்படுத்திட்டானேங்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ரிஸ்க்கு மட்டும்தான் பாக்கியம். ஒரே ஒரு பாக்கியம் என்னது, காசு பணம் காரு பங்களா வீடு சோறு, இதான் சொத்து சுகம், இதுதான் பாக்கியம் நினைக்கிறோம். அல்லாஹ் வந்து என்னோட உங்களுக்கு இருக்கணும்ல இருக்குன்னு கேட்கறான். என்ன பாக்கியம் அது மட்டுமா? அலம் நஜஅல்லஹு ஐனைன், உனக்கு 2 கண்ணை தரல, ஒலிசானன் ஒரு நாக்க தரல, ஒரு சபத்தை நீ உதட்ட தரல, ஹதைனாஹு நஜ்தலி நல்லது கெட்டது விளங்குற மூளையை தந்திருக்கானடா, எவ்வளவு தந்திருக்கான, அதெல்லாம் பாக்கியம் கிடையாதா? அதெல்லாம் ஒழுங்கா இருக்கும்போது இதை போட்டு பெருசாகிட்டு இருக்கிற, அது இல்லாட்டி இது இல்லாட்டி அது போய்கிட்டு இருப்பியா? இப்ப எந்த மனுஷனும் கவலைப்பட தேவையில்லை. இப்ப பணக்காரர்களுக்கும் கவலை கிடையாது. பணக்காரன் நினைக்கிறேன் அவருக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அவர் என்ன பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு, இது ஏழைக்கு மட்டும் உள்ள மார்க்கம் இல்ல, பணக்காரனுக்கு உள்ளது இருக்குல்ல, அவருக்கு மெசேஜ் என்ன, அவர் நினைக்கிற நமக்கு சக்கரை வியாதி இருந்தாலும் அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறான், ஒரு கண் குளிச்சு இருக்கானே, நினைச்சா கார்ல போறோமே, நம்ம நடந்து போக முடியும் தேவையில்லையே, அவன்லாம் 10 நாள்ல செய்யற வேலையை நம்ம 1 நாள்ல செஞ்சிடலாமே, நம்ம அமெரிக்காவுக்கு போறா இருந்தா இப்ப நினைச்சு ஏறி உட்காந்து போயிட்டு வந்துடலாமே, மதுரை கூட விமானத்துல போகலாமே, அதுக்கு இது சரியா போச்சு நினைச்சுக்கணும். அவருக்கு சில குறைகள் வந்துச்சுன்னு சொன்னா அதுல அவர் சில இந்த உலகத்துல சில சாதகங்கள் அனுபவிக்கிறாரா இல்லையா, சில அனுகூலங்கள் அனுபவிக்கிறாரா இல்லையா, சில அந்தஸ்துகளை பெறுகிறாரா இல்லையா, அதுகளை நினைத்து கொண்டு என்ன செய்யணும், சரி அதுக்கு எதுக்கும் சரியா போச்சு, உன்னை எடுத்து உன்னை கொடுக்குறான்ல, உன்னை கொடுத்துட்டு உன்னை எடுக்கிறான்லான்னு அவர் நினைச்சுக்கணும். இப்படி எல்லாரும் ஒரு ஊனம் உள்ளவன் நினைச்சுக்கணும், ஊனமா இருக்கிறானா சரி ஊனமாக்கிட்டான்ல, அதுக்காக என்ன வேற மற்ற விஷயம் நல்லா இருக்குதுல, கண்ணு தானே ஊனமா இருக்குது, மற்ற எவ்வளவு அதனால பிளஸ் எல்லாம் தந்திருக்கிறானே, கண்டிப்பா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, கணக்கு பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அவனும் கரெக்டா தான் இருப்பான், யாருக்கும் குறைவு கிடையாது. அப்ப எல்லாருக்கும் அவரவர்களுக்கு பேலன்ஸா கொடுத்திருக்கிறான். இதை நம்ம விளங்கிட்டோம் என்று சொன்னால் இந்த போதும்ங்கிற மனசு தன்னால வந்துரும். இந்த காசு கம்மின்றவன நாத்தியம் பேசுறமே அந்த நோய் நமக்கு வராது. இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சமமா ஆக்கி போறான்ல, எல்லாம் சமந்தான் உலகத்துல. அதே நேரத்தில் வந்து உலகம் இயங்குறதுக்கு அதான் காரணமா ஆக்கி விட்டான்ல, உலகம் ரன் ஆகாது. இது ஒரு ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.